மாலை வணக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயராலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இந்த பூமியில் என்ன செய்தார், வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்கள் மேல் இரக்கம் நிறைந்தவராக இருந்தார், கிருபை உள்ளவராக இருந்தார். அவர்கள் செய்கிற பாவத்தை பார்த்து அதற்கேற்றாற் போல அவர்களிடத்தில் பழகலாமா வேண்டாமா என்று தீர்மானித்து ஒருவரை ஒதுக்குறவராகவும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறவராகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யவில்லை, வாழவில்லை. ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு எல்லாருமே பாவிகள். இதில் யாரு நல்ல பாவி கெட்ட பாவின்ல இயேசு கிறிஸ்துவுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் தேவன். அவரை குறித்து வாசிக்கிறோம், பாவத்தை பாராத சுத்தமான கண்ணுடையவர், பாவத்தை அறியாதவர். அப்படிப்பட்டவர் இந்த பூமிக்கு வரும்போது எல்லாருமே என்னதுதான், பாவிகள். சாக்கடையில் என்ன நல்ல சாக்கடை கெட்ட சாக்கடை எல்லாமே என்னதுதான், சாக்கடை தான் இல்லையா? ஆஸ்பத்திரியில் வந்தாலும் சாக்கடை தான், வீட்டில் வந்தாலும் சாக்கடை. இது வீட்டு சாக்கடை பிரதர், கொஞ்சம் சுத்தமான சாக்கடை. ஆஸ்பத்திரியில் வர்றது பல பேர் கலந்து வர்றது அது சரியான சாக்கடை, அது கொஞ்சம் மோசமான சாக்கடை அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, வேறு பிரித்து பார்க்க முடியாது. இது வீட்டு சாக்கடை பிரதர், எங்கள் வீட்டு சாக்கடை, அதனால டெய்லி நான் லைட்டாக மோந்து பார்த்துப்பேன். ஆஸ்பத்திரி சாக்கடை பார்த்தா நோய் வந்துடும் பிரதர், அப்படியெல்லாம் கிடையாது. சாக்கடை சாக்கடை தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவுக்கு இந்த பூமிக்கு வரும்போது எல்லாரும் பாவிகள், அவ்வளோதான். அவரை பொறுத்தளவுக்கு யூதர்கள் என்றால் நல்ல பாவிகள், புறஜாதியர்கள் என்றால் கெட்ட பாவிகள், ஆயக்காரர் வரி வசூலிக்கிறவங்கன்னா மோசமான பாவிகள், ரோமர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள்னா அவங்க பயங்கர பாவிகள். அப்படியெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரிச்சே பார்க்கல, எல்லாருமே என்னது, பாவிகள். ஆனால் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒட்டுமொத்தமாக அவர் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு என்ன செஞ்சிருக்கணும், அப்படி நிராகரிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் இந்த பூமிக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டாம், வந்திருக்கவே வேண்டாம். இந்த உண்மையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில யாருடைய பாவத்தையும் பார்த்து அவர்களை தள்ளி வைக்கலாமா பக்கத்தில் வைக்கலாமான்னு என்ன செய்யலை, பழகவே கிடையாது. ஆனா அப்படி அவர் இருந்து விட்டார் என்பதனாலேயே எல்லாரும் செய்கிற பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று என்ன செய்து விடாது, அர்த்தம் ஆகி விடாது. அவர் தெளிவாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை மட்டும் வாசிங்க யாராவது. யோவான் 3:21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை 20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். எங்க தன்னுடைய கிரியைகள் எல்லாம் வெளியில வந்து தெரிஞ்சிருமோ அசிங்கமாயிருமோ அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் எங்க வராம இருக்கான். ஆமா, அவனுக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியும். வெளிச்சத்துக்கு வந்து விட்டால் இருட்டுக்குள் அவன் செய்யக்கூடிய அனைத்தும் வெளியரங்கமாகிவிடும் என்று எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரியும். அதனால அவன் எங்க வரமாட்டேங்கிறான். ஆமா, இந்த மலுப்பல்கள் இருக்குது பாத்தீங்களா பிரதர், பைபிள் படிச்சா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சர்ச்சைக்கு வந்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நான் யாருக்கு எந்த தீமையும் என்ன செய்யறதில்லை, மனசார நான் செஞ்சதில்லை. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவன். நான் பார்த்தீங்கன்னா நல்லவன். அதாவது நான் யாரையும் நான் இது வரைக்கும் என்ன பண்ணது கிடையாது. நான் யாரையும் தீமையாக என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. எல்லாருக்கும் உதவி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எப்படிப்பட்ட கூட்டம் இருக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் என்ன சாக்கு வேணா என்ன செய்வேன், சொல்லுவேன். 1000 சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்ட வரதுக்கு மட்டும் விருப்பம் என்ன செய்யாது, இருக்காது. இப்படி எந்த கோஷ்டியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு உண்மையை சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் வரமாட்டேங்கிற, வந்தனா உண்மை தெரிஞ்சிடும், உன் கிரியைகள் வெளியரங்கம் ஆகிவிடும் என்பதற்காக தான் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, வர மாட்டேங்கிற. அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் தன்னை நல்லவன் என்று என்ன செய்யாது, சொல்லவே சொல்லாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப பிளண்டா அடிக்கிறார். பிளண்டா அடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா,
பிராங்கா சொல்லிடுறாரு. இதுல வந்து அவர் ஒளிவு மறைவே வைக்கல, மழுப்பெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா சொல்ற, நெத்திப்புள்ள லட்சம் மாதிரி சொல்றாரு. டேய், நீ ஏன் வரமாட்டேன்ற தெரியுமா? நீ ஏன் ஒளியில வரமாட்டேங்கிற தெரியுமா? ஏன்னா உனக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்குதுன்னு நீ ஒளியின் இடத்துல வந்தா வெளியரங்கமாகிரும்னு பயப்படுற, அதனாலதான் நீ வரமாட்டேங்கிற. ஏன் உனக்கு தைரியம் இருந்தா ஒளியின் இடத்துல என்ன செய், வா. நீ அவ்வளவு நல்லவன்றல்ல, வா வெளிச்சத்துக்கு, வா வெளிச்சத்துக்கு வந்து நீ நல்லவன்னு காட்டு காட்டு. அதுதான் அவர் சொல்றாரு, லிட்டரலா அப்படிதான் சொல்றாரு அவரு. பொல்லாங்கு செய்கிற எவனும், சொல்லுங்க என்ன போட்டிருக்கு, பொல்லாங்கு செய்கிற எவனும், ஆமா, ஏன் பகைக்கிறான், ஏன் பகைக்கிறான், எவ்வளவு சொன்னாலும் ஏன் வரமாட்டேங்கிற, ஏன் வரமாட்டேங்கிறனா உனக்கு வெளிச்சம் பிடிக்கல, இருட்டு பிடிச்சிருக்கு. நீ தனிமலையா செய்கிற எல்லா பாவங்களையும் யாரும் பார்க்காத வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம்னு நீ என்ன செய்யற நினைக்கிற, அது உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வரமாட்டேங்கிற. சும்மா சாத்து சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதுதான் உண்மை. பொல்லாங்கு செய்கிற எவனும் சும்மா மலிப்பிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம், இதுதான் உண்மை. பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான், சிம்பிள். எங்க ஒளியின் இடத்தில் வந்துட்டா தன் கிரியைகள், ஆமா, அந்த பெருமை போயிரும்ல, பெருமை போயிரும்ல, அப்படி கெத்து ஒண்ணு இருக்குது பாருங்க சமுதாயத்துல, அது குறைஞ்சிரும்ல, தெரிஞ்சிரும்ல, நான் எவ்வளவு மோசமானவனு தெரிஞ்சிரும்ல. இதனால நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, வெளிச்ச நேரத்துல வராம இருக்கிற. நீ வராம இருக்கிறதுக்கு காரணம் உன் அவலட்சணம் தெரிந்துவிடும் என்பதற்காய். நீ பகைக்கிறதற்கு காரணம் நீ பொல்லாங்கு செய்ய விருப்பப்படுகிறாய், அவ்வளவுதான். இப்படின்னு யார் சொல்றா? ஆமா, இதுல 1008 சாக்கு போக்குகள் அவங்க சொல்லிக்கலாம். உண்மை இதுதான், உண்மை இதுதான். இது எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்வதற்கான ரீசன் உண்மையை புறக்கணிக்க, அவர் உண்மையை அவங்க புறக்கணிக்கிறது காரணம் என்னன்னா அவர்கள் பாவங்கள் வெளியரங்கமாகி விடும் என்பதற்காக. நாத்திகரையும் சேர்த்து சொல்லு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எதுக்காக கடவுள் நம்பிக்கை இல்லை, ஏன் கடவுள் ஏன் வேணான்னு நினைக்கிறாங்க? அதாவது இருக்கிற ஒரு விஷயத்த இல்ல இல்ல இல்லன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன்னா அப்படி சொல்ல 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 அவங்க மனசாட்சியை அவங்க மழுங்கடிக்கிறாங்க. உள்ள மனசாட்சி சொல்லுது, நீ பாவி, டேய் சும்மா இரு, எவன பாவம் பாவம் என்னது நன்மை தீமை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கடவுளும் கிடையாது, பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, நரகமும் கிடையாது, பரலோகமும் கிடையாது, நம்ம பார்க்கறது மட்டும்தான் உண்மைன்னு சொல்லி தத்துவங்களை கொண்டு தன் மனசாட்சியை மூழ்கடிக்கிறான். இததான் ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற பக்தியற்றவர்களாகிய மனுஷருக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து என்ன செய்கிறது? வெளிப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்றார், திஸ் இஸ் த ஒன்லி ரீசன். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கான ப்ரூஃபை கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கொண்டு வர ப்ரூஃப் ஒன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது உண்மைன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருக்கட்டும், ஜைன மதத்தராக இருக்கட்டும், புத்த மதத்தராக இருக்கட்டும், யூத மதத்தராக இருக்கட்டும், நாத்திகர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனிதன் வராமல் இருப்பதற்கான காரணம் நீ உன் பாவத்திலேயே வாழ விருப்பப்படுகிறாய், அவ்வளவுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ வந்து விட்டால் உன் பாவங்களை விட்டாக வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமா, பாவங்களை. இயேசு கிறிஸ்து ஒருத்தனை போய் மீட் பண்ணாலும் சரி, இல்ல இயேசு கிறிஸ்துவை மீட் பண்றதுக்கு ஒருத்தன் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து தெளிவா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வைக்கிறார். ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், சின்ன வயதுல இருந்து யூத மதத்துல ரொம்ப என்ன செஞ்சான், கெட்டிக்காரத்தனமா இருந்தவன். தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்றதுல பயங்கரமா இருந்தான். யூத மத சடங்காசாரங்களை எல்லாம் கரெக்டா ஆச்சாரமாக என்ன செய்து கொண்டிருந்தான், கடைபிடித்துக் கொண்டிருந்தான். வருஷம் பண்டிகைகளை கரெக்டா என்ன செய்திருந்தான், அனுசரித்து கொண்டிருந்தான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். கர்த்தராகிய சொல்றார், உன்கிட்ட ஒரு குறை உண்டு. என்னன்னா, நீ கடவுள் சொல்வதை விட உன் பணம் சொல்வதை என்ன செய்கிறாய், நம்புகிறாய். எங்க நீ கடவுளை நேசிக்கிறவனா இருந்தா அந்த பணத்தை தூக்கி ஏழை எளியவர்களுக்கு என்ன செய். ஆமா, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்ன்னு எழுதியிருக்குல்ல. அப்படி என்ன பண்ண, அந்த பணத்தை எல்லாம் வித்து தரித்திரத்தை கொடுத்துட்டு வா பார்க்கலாம். அவன் என்ன பண்ணான்? முடியல. அவன் இவ்வளவு வருஷமாக அனுசரித்து வந்த பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஸ்டாண்டர்டுக்கு அவர் என்ன செஞ்சுக்கல. சாரி,
நீ எத்தனை வருஷம் வேணா யூத மதத்துல பயங்கரமான ஆளாயிரு, பைபிளை 24 மணி நேரம் படிச்சுட்டு திருப்பி போட்டு தலைகீழ பைபிளை ஒப்பிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா இருந்துட்டு போ, பிரச்சனை கிடையாது. ஏன் ஸ்டாண்டர்ட் இதுதான். நீ இறைவனிடத்தில் வர வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுவதை என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்க விருப்பம் இல்லையா? கிளம்பு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னொரு மனுஷர் தான். அவன் யாருன்னா, சொந்த ஜனங்களுடைய வயித்தை அடிச்சு எதிரிகளுக்கான சப்போர்ட் செஞ்சு கொண்டு தன் வயிற்று பிழைப்புக்காக சொந்த ஜனங்களை காட்டு கொடுக்கக்கூடிய ஆயக்கார தொழிலை செய்து கொண்டிருந்தான். அவன் ஆயக்கார தொழிலை செய்து கொண்டிருந்தான். அந்த மனுஷன் கிட்ட இயேசு கிறிஸ்து வராரு. அவன் வரல, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவன் இடத்துல வராரு. வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் எல்லா பாவமும் வெளியே தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் அவன் மனசாட்சி என்ன சொல்லிட்டு இருந்தான்? என்ன இருந்தாலும் என் குடும்பத்துக்கு சோறு போடணும்ல, இப்போ வசதியா வாழ்ந்தாச்சு, வாழ்ந்து கட்ட குடும்பம் மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்படி வாழ்றது? நம்ம செஞ்ச தப்பெல்லாம் பப்ளிக்கா ஒத்துக்கிட்டோம்னா நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சாகணும்? கொடுத்தாகணும். இப்ப கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி வாழ முடியும்? வாய்ப்பு இல்லை. அதனால பேசாம இப்படியே என்ன செஞ்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், சதேயுவன் பேரு. இயேசு கிறிஸ்து அவனை சந்திச்ச வந்த உடனே என்ன ஆகி போச்சு? வெட்ட வருஷமா தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ஐயோ, அப்ப என்ன பண்றான்? உடனே சொல்றான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் யார் இடத்துலயாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கா திரும்ப கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு, கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தராகிய இயேசு சொல்றார், இவன் ஆபிரகாமுக்கு என்னவா இருக்கிறான்? குமாரனா இருக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்களா இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாலும் சரி, அல்ல இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தாலும் சரி, மாற்றுறது யாரு? நாம தான். ஏன்னா வெளிச்சம் நம்மகிட்ட வந்தாலும் சரி, இல்ல நாம வெளிச்சத்துக்கிட்ட வந்தாலும் சரி, இருளுக்குள்ள என்ன இருக்குன்னு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். அதனால அவாய்ட் பண்ணிடலாம். அதனால என்ன பண்ணிடுவோம்? அவாய்ட் பண்ணிடுவோம். நாமளும் வெளிச்சத்துக்கிட்ட போக வேண்டாம். வெளிச்சம் நம்ம கிட்ட வரமா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்க, கதவை இழுத்து என்ன செஞ்சுக்கலாம்? மூடி வைத்துக்கலாம். இதுதான் உண்மை. இந்த மத மாற்றம்னு சொல்றது, இயேசு கிறிஸ்து வந்து என்னது வரலாற்றில் இயேசு கிறிஸ்துன்னு ஒரு மனுஷன் வாழலை அப்படின்னு சொல்றது, இயேசு கிறிஸ்து உயிரோட எலும்பலன்னு சொல்றது, நாங்க அந்த மதங்க அந்த ஆச்சாரங்க இந்த ஆச்சாரங்கன்னு சொல்றது, இல்ல வந்து எனக்கு பைபிள்லாம் படிச்சா புரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கடவுள்லாம் கிடையாதுன்னு சொல்றது, எல்லாம் மழுப்பல். இதெல்லாம் என்னது? மழுப்பல். இதெல்லாம் மழுப்பல். ஒருவேளை கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவனே, நீ சொல்றியே கடவுள் இல்லைன்னு சொல்ற அப்படின்னா, நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாதுன்னு சொல்றியே, நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாதுன்னு சொல்ற நாத்திகவாதியாகிய நீ, காசாவில வந்து குழந்தைகள் சாகுறாங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு நீ ஏன் போராடுற? அப்ப தீமைன்னு ஒண்ணு இருக்குதுன்னு ஒத்துக்கிறல்ல, இதை யாரு வரையறுத்தது? நீயா வரையறுத்த? நீ தீமைன்னு சொன்னா நான் அதை எப்படி நம்ப முடியும்? இல்ல நான் தீமைன்னு சொன்னா நீ எப்படி நம்ப முடியும்? அப்ப தீமைனா என்ன, நன்மைனா என்னன்னு யாரு சொல்லி இருக்கிறா? கடவுள் சொல்லி இருக்கிறாரு. உங்க அப்பா தீமை இது தீமைன்னு சொல்றதுனால அது தீமை ஆயிடாது, எங்க அப்பா இது தீமைன்னு சொல்றதுனால தீமை ஆயிடாது. நான் இதை நன்மைன்னு சொல்றதுனால அது நன்மை ஆயிடாது, நீ இதை நன்மைன்னு சொல்றதுனால நன்மை ஆயிடாது. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. அதனாலதான் என்ன சொல்லியிருக்கு பைபிள் அப்படின்னா, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அவன் தன்னையே என்ன செய்து கொள்கிறான்? ஏமாற்றிக் கொள்கிறான். சரி, நாங்க கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது, ரைட்டு, கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கடவுளுக்கு நீ என்ன செய்யணும்? பயப்படணும். ஏன்? கடவுளுக்கு முன்னாடி நீ பாவி. கடவுளுக்கு முன்னாடி நீ யாரு? பாவி. நீ எந்த மதத்தாவனா இருந்துக்கோ, நீ மாதாவை கும்பிடுறியோ, இயேசுவை கும்பிடுறியோ, இல்ல முருகரை கும்பிடுறியோ, இல்ல விநாயகரை கும்பிடுறியோ, யார வேணா கும்பிடு, நீ யாரு? பாவி. கடவுளுக்கு முன்னாடி நீ யாரு? பாவி. கடவுளுக்கு முன்னாடி நீ பாவினா கடவுள் உன்னை என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? தண்டிப்பார். நிச்சயமா தண்டிப்பார். ரைட்டா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு என்ன செய்வார்? தண்டிப்பார். அரசன் நின்று கொள்வான், தேவன் நின்று கொள்வான். நீ தான் சொல்லி வச்சிருக்க. அப்ப கண்டிப்பா உனக்கு என்ன இருக்கு? தண்டனை இருக்கு. அப்ப நீ என்ன பண்ற? பரிகாரம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? பரிகாரம் பண்ணிக்கலாம். 365 நாள்ல 300 நாள் பாவம் செய்வாராம், 60 நாள் பரிகாரம் பண்ணுவாராம், 300 நாள் பாவங்கள் டாலி ஆயிருமா? இது எப்படி நம்புறது? இது எப்படி நம்புறது? எந்த மதத்தை வேணா இருந்துட்டு போட்டோம். நீ வேளாங்கண்ணிக்கு முட்டிலே நடந்து போனாலும் சரி, இல்ல பழனிக்கு முட்டியில் நடந்து போனாலும் சரி, காவடி தூக்கினாலும் சரி, இல்ல வேளாங்கண்ணில போய் முடிய கொடுத்தாலும் சரி, திருப்பதியில போய் மொட்டை போட்டாலும் சரி, நீ செய்கிற பரிகாரங்கள் வருஷம் ஃபுல்லா நீ செய்யற பாவங்களுக்கு எப்படி கணக்காகும்? ஈடாகும். அப்ப நீ என்ன பண்ற? அந்த நாத்திகன் மாதிரி தான் என்ன பண்ற? உன் மனசாட்சியை மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்க. சின்ன சின்னதா பரிகாரம் பண்ணிட்டேன், என் பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மன்னிக்கப்பட்டுருச்சு. நீயாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. யார் மன்னிக்கிறது?
யாரு மன்னிக்கிறது? நீ மன்னிப்பியா? அப்படி உன் புள்ள 365 நாள்ல 300 நாள் உனக்கு கீழ்ப்படியாம நடந்துகிட்டு இருக்கான். நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறான். 60 நாள் அவன் உனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான் அப்படின்னா 300 நாள் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிருவியா? மன்னிக்க மாட்டல்ல, முடியாதுல்ல. அப்ப எப்படி உன் பாவம் மட்டும் மன்னிக்கப்படும்? எப்படி உன் பாவம் மன்னிக்கப்படும்? சிந்திக்கணும். நீ ஆஸ்திகனாயிரு நாஸ்திகனாயிரு அது மேட்டர் இல்லை. உண்மை உன்னிடத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உண்மையாய் இருக்கிறேன். அவர் உன்னிடத்தில் வருகிறார்னா உன் அவலட்சணங்களை அவர் வெளிக்காட்டுவார். நீ அவரிடத்தில் வந்தன்னா உன் அவலட்சங்கள் வெளியரங்கமா என்ன செய்யப்படும்? காட்டப்படும். அப்படி என்ன அவலட்சணம் ஒரு நாள் காட்டப்பட்டது? இங்க உட்கார்ந்துட்டு இருக்க அநேகருடைய அவலட்சங்கள் ஒரு நாள் என்ன செய்யப்பட்டது? காட்டப்பட்டது. இருதயம் ஒடுங்கி போய் நொறுங்கி போய், ஐயோ நான் ஒரு பெரிய பாவியாச்சே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை, இந்த பூமியில எங்க போனாலும் கிடைக்காது, அப்ப நான் என்ன பண்றது என்று கதறி அழும் பொழுது அதே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, கவலைப்படாது. ஏன்னா மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. அது எப்படி அவர் மட்டும் தர முடியும்? இதெல்லாம் லாஜிக்கா இருக்கு. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பாவ மன்னிப்பு தர முடியுமா? வேற எங்கேயும் கிடைக்காதான்? அது என்ன லாஜிக்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். என்னது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் வாயின் வார்த்தையில தான் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாயின் வார்த்தைகள்ல தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவரு உன்னை பார்க்கிறார், உன்னை பார்க்கிறார். உன்னையும் உன் இருதயத்தையும் அவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாங்க. மனசுக்குள்ள நீ இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கின்றதை யார் பார்க்கிறா? அவர் பார்க்கிறார். உன் அவலட்சணம் அவருக்கு தெரியும். நீ எவ்வளவு மோசமானவன் அவருக்கு தெரியும். என்னை பார்த்தார். நியாயப்படி அவர் என்னென்ன செஞ்சிருக்கணும்? தண்டிச்சு. நியாயப்படி சட்டப்படி நான் அவராலே தண்டனை பெற்றிருக்க வேண்டும். அவர் நியாயாதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. அவர் யாரு? நியாயாதிபதி. அவர் வாயின் வார்த்தையினால உன்னோடு யுத்தம் பண்ணுவார் போட்டிருக்கு. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற இருகுருமும் கரக்குள்ள பட்டயத்தினால் உன்னோட என்ன செய்வாரா? யுத்தம் பண்ணுவார். அப்ப அவர் வாயின் வார்த்தைகள்னால உன்னை யுத்தம் பண்ணக்கூடிய, உன் பாவங்களை உன்னோடு கூட சண்டை போட்டு உன்னை நியாயம் தீர்க்கக்கூடியவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக என்னை பிடிக்கிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள்னு சொல்லி நம்மளை தள்ளி விட்டுட்டு நம்ம இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். நம்மளை தள்ளி விட்டுட்டு நம்ம இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். இதெல்லாம் ஜாமீனுக்கும் மேல. ஜாமீனுக்கு காசு கொடுத்துடலாம், இது உசுறு கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுத்தா திரும்ப வராது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? கொடுக்கறதற்காகவே வந்தாரு, கொடுத்தாரு. சும்மா கொடுக்கல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் அடிக்கப்படாத இடமே இல்லை. நொறுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதுக்கு பேர் தான் அன்பு. இந்த உலகத்துல மீது எல்லாமே வம்பு தான், ஒண்ணு கூட அன்பு கிடையாது. அன்புனா என்னன்னு எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம்னு பைபிள்ல சொல்லுது தெரியுமா? அவர், அதாவது இயேசு, அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதுன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோமா? அறிந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுன்றவர் யாருன்னா, வானத்தையும் கடவுளே இந்த பூமியில இறங்கி வந்து தன் உசிரை நமக்காக கொடுத்ததுனால அன்புனா என்னன்னு மனுஷனுக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு பைபிள் சொல்லுது. இதை விட உன்னதமான ஒரு அன்பின் போதனை இந்த உலகத்துல காமிச்சிருங்க, நான் வந்துடுறேன் இல்லை. தாயுடைய அன்பு, நீ அன்பு செலுத்தி தான் ஆகணும். ஏன்? நீயும் புருஷனும் உங்களுடைய ஆசை இச்சையினுடைய விளைவாக பெற்றெடுத்த பிள்ளை. நீ வேணும்னு ஆசைப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளை, நீ நேசிச்சுதான் ஆகணும். விட்டு போ பார்க்கலாம். இதெல்லாம் தாயின் அன்பு பெரிய அன்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ நேசிச்சுதானே ஆகணும், கட்டாயம். நீ நேசிக்கலாம், ஊரு உன்னை என்ன சொல்லும்? அதுக்காக கூட நீ வேண்டும் என்று கூட நேசிச்சுதான் ஆகணும். பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி செட் ஆகாது. ஆனா கடவுள் உன்னை நேசிச்சு ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா அவருக்கு வேண்டாம்னா உன்னை தூக்கி போட்டு இன்னொரு மனுஷனை உருவாக்கிட்டு என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? போய்கிட்டே இருப்பாரு. எங்க தாய் அதே குழந்தைக்கு பதிலாக இன்னொரு குழந்தைய உருவாக்க முடியுமா? முடியாதுல்ல. பெத்தெடுத்தா நீ வளர்த்துதான் ஆகணும். அது பொறுப்பு. பொறுப்பெல்லாம் நீங்க பெருசா அன்புன்னு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, பேசிட்டு இருக்க கூடாது. உலகத்திலே உன்னதமான அன்பு தாயின் அன்புனா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை விட உன்னதமான அன்பு என்னது? தேவனுடைய. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கணும்ன்றது அவசியம் அவருக்கு இல்லை. அவரை குறித்து பைபிள் சொல்லுது, தன்னில் தானே நிறைவுள்ள தேவன். அவருக்கு யாரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை.
அவருக்கு இந்த அண்ட சராசரம் கூட தேவையில்லை. ஆனா இது அண்ட சராசரத்தை உருவாக்க அவர் நினைத்தார். ஏன்னா நேசிச்சார். உங்களை என்னை உருவாக்க நினைத்தார், சித்தம் கொண்டார். ஏன்னா நேசிச்சார். அவ்வளவுதான், சிம்பிள். ஏன் நேசிச்சாரு தெரியல. என்ன காரணத்துக்குன்னே என்ன நேசிக்கிறாருன்னு தெரியலன்றதாங்க உண்மையான அன்பு. காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா தான் காரணம் இருக்கு, அதனால நேசிச்சாரு. காரணம் இருக்குதுன்னா காரணம் இருக்கிறதுனால நேசிக்கிறாரு. இதுல என்ன இருக்கு பெருசா? காரணமே இல்லை அதனால நேசிச்சார் அப்படின்னா அதுதான் விந்தை. அதுதான் இது விந்தை. அதை நீங்க வாழ்நாள் ஃபுல்லா ஏன் நித்தியமா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. அதை எப்படி காமிச்சாரு தெரியுமா? இறங்கி வந்து நமக்காக உயிரை கொடுத்து காமிச்சார். இறங்கி வந்து உயிரை கொடுத்து காண்பித்தார். அவர் நமக்காக ஜீவன், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அவர்னா கடனாளியா நம்ம மேல அன்பு கூறுறதுக்கு? அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால இன்னைக்கு நான் அன்பு கூர்ந்து ஆக வேண்டும். கடனாளியா இருக்கிறேன் நானு. ஆனா அவர் கடனாளி எல்லாம் கிடையாது. அவருக்கு நம்ம தேவையா? நம்ம தேவையா? ஒண்ணும் இல்ல. நீங்களே உங்களை கடவுளோட இடத்துல வச்சு பாருங்க. உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க ஒருத்தன் வாழ்வான் அப்படின்னா அவனை உங்க பிள்ளையா இல்ல அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க வந்து படைப்பீங்க அப்படின்னு நீங்க நேசிப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஆனாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இனியும் காலம் தாழ்த்தாதே. இந்த அன்பு வேண்டாம்னு என்ன செய்யாத சொல்லாத. இதுக்கு மேலேயும் நீ வந்து கடினமான இருதயம் உடையவனா இல்லை இந்த இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீ ஒளியை விட இருளை அதிகமா என்ன செய்யற? நேசிக்கிற. நீ யாரா வேணா இருக்கு, ஒளியை விட அதிகமாய் நீ இருளை நேசிக்கிற. அந்த இருள் ரொம்ப சுகமா இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாது. ஆனா அது பெரிய ஆபத்து. ஏன்னா நீ போற பாதையில குழி இருக்குதா மேடு இருக்குதான்னு கூட கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு தெரியாது. நீ போற பாதையில குழி இருக்கா மேடு இருக்கான்னு உனக்கு என்ன செய்யாது? தெரியாது. உன் கூட வரவனுக்கும் கண்ணு தெரியாது. ஏன்னா அவனும் அதே இருள்ல தான் என்ன செய்யறான். எந்த வெளிச்சத்தினாலும் நீங்க டார்ச் லைட் அடிச்சாலும் இருள் என்ன செய்யாது? நீங்காத ஒரு இருள். அதுதான் பாவம். மனிதனே, உன்னை நீ என்ன செய்யாதே? ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். மனிதனே, நீ உன்னை என்ன செய்யாதே? ஏமாற்றிக் கொள்ளாதே. உன் இருதயத்தை நல்லா கூர்ந்து என்ன செய் பார். உன் இருதயம் உன்னை ஏமாற்றும். உன் இருதயத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஏன்னா உன் இருதயம் உன்னை எப்பவுமே நல்லவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நம்பிராத. நீ செய்யற தவறுகளுக்கும் நியாயம் சொல்லிக் கொண்டே இருக்கும். அதை மட்டும் என்ன செய்து விடாதே? நம்பி விடாதே. கர்த்தர் சொல்லுவதை நம்பு. ஏனென்றால் உன் உள் இந்திரியங்களை அவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுவதை நம்பு. கர்த்தர் சொல்லுகிறார் நீ பாவி. இன்றைக்கே உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இந்த வெளிச்சத்தின் இடத்தில் வா. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் இடத்தில் வருகிறவனுக்கு நித்திய ஜீவனை என்ன செய்கிறார்? தருகிறார். அழியாத ஒரு வாழ்க்கையை தருகிறார். அழியாத வாழ்க்கை, இந்த பூமியில கெட்டு போகாத வாழ்க்கையும் அழியாத வாழ்க்கையும் உனக்கு வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழியே இல்லை. பாவ மன்னிப்புன்னு இந்த உலகத்துல எங்க போய் முட்டினாலும் கிடைக்காது. அதெல்லாம் ஏமாற்று வேலை. பாவ மன்னிப்பு 2000 வருடங்களுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் மட்டுமே இந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்திற்கு கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய பெயர் அல்லாமல் வேறு ஒரு பெயர்ல பாவ மன்னிப்பு என்பது கட்டளையிடப்படவும் இல்லை. அவர் மட்டுமே உன் பாவங்களை மன்னிக்க முடியும்
தகுதி உள்ளவர். ஏன்னா அவர் மட்டும்தான் இறைவன், அவர் மட்டும்தான் கடவுள். அதை எப்படி நிரூபித்தார்? மரணத்தை ஜெயித்து நிரூபித்தார். மரணத்தை ஜெயித்து நிரூபித்தார். எல்லா வரலாற்று குறிப்பேடுகளையும் எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவுதான் முக்கிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் நடக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கான சாட்சிகள் மட்டும்தான் அதிகமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்ப நான் சொல்ற மெசேஜ் பொய்னா, ஒண்ணு நீ இயேசு கிறிஸ்துவுடைய எலும்பு துண்டுல ஒன்னு எடுத்துட்டு வந்து காமி, இல்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பலன்றதுக்கான ஒரு ஆதாரத்தை என்ன செய், எடுத்துட்டு வந்து காமி. ஆதாரங்கள் ஒன்று கூட இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்ன்றதுக்கு லட்சக்கணக்கான ஆதாரங்களை கொண்டு வந்து முன்னாடி கொட்டினாலும் நீ நம்ப மாட்டேன். ஏன்னா நீ விரும்புறது என்னன்னா வெளிச்சத்துக்கிட்ட வரக்கூடாது, நீ பாவியாவே வாழணும், உனக்கு இருள் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். ஆனா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பனே, உனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா நீ இயேசு கிறிஸ்துவை தேடி வா. இதுக்கு மேல அவர் உன்னை தேடி வரணும்னு எதிர்பார்க்காதே. ஏன்னா அவர் ஆல்ரெடி என்ன செஞ்சாரு, வந்து உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்துட்டார். மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். அன்னைக்கு இந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயெல்லாம் இல்ல, முழுக்க நியாயாதிபதியா வரப்போறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்று இருக்கிறதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம செய்யறோம், வாசிக்கிறோம். வராருன்னா மவன நியாய தீர்ப்பு தான், முடிஞ்சது, அவ்வளவுதான், முடிஞ்சு. அங்கெல்லாம் போய் ஒன்னும் என்ன பண்ண முடியாது, அட்வொகேட்டை வச்செல்லாம் வாதாட முடியாது. நம்ம ஊர் மாதிரி வாய்தா வாங்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவரெல்லாம் இன்ஸ்டன்டா நியாயம் தீர்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. உன்னால வந்து முன்னாடி நின்று வாதாடுவதற்குன வாய்ப்பு இல்லை. உனக்கு வாய்ப்பு இந்த பூமியில இந்த வாழ்க்கை தான். பெருசா அறிவாளி நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. உன் மனது சொல்லுவது உனக்கு என்ன சொல்லுது, பொய் சொல்லி கொண்டிருக்கிறது. உன் மதம் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதம் உட்பட உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. பிரியமானவனே, மதம் உன்னை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உன்னை என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும். சிந்திச்சு பாருங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம், கண்களை மூடுவோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்ட பிறகு இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களில் சிலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணுன்ற ஆவல் உங்களுக்குள்ள இருந்தா, அல்லது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எனக்கு வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தால், இன்றைய ரட்சணை நாள், இன்றைய உங்களுக்கு உதவிக்கான காலம். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் பாவங்களை உங்களுக்கு மன்னித்து உங்கள் எல்லா அநியாயத்தையும் அவர் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாவங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லாருடைய பாவங்களையும் போக்கும் கிருபாதார வழியாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் மட்டுமே உண்மை, அவர் மட்டுமே வாழ்வு. இனியும் காலம் தாழ்த்தி போட வேண்டாம். அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு மட்டுமே உண்மையான அன்பு. மீதி அன்பு இந்த உலகத்தில் காட்டப்படுபவை எல்லாம் கட்டுகளோடு வரக்கூடிய அன்பு. கட்டுகளோடு வரக்கூடிய அன்பு, கட்டுகளோடு வரக்கூடிய அன்புனா என்னன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் உங்களை நேசிப்பதற்கு. அதிகபட்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசிச்சாரு, அதனாலேயாவது நான் உன்னை நேசிக்கணுன்ற அன்பாவது இருக்கும். ஆனா அதை விட ஜாஸ்தியான அன்பு அவருடைய அன்பு என்னன்னா, அன்னை தெரேசா போன்றவருடைய அன்பு இருக்கு இல்லையா, அவங்க ஏன் அவ்வளவு அன்பு காமிச்சாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்னை தெரேசாவை நேசிச்சாருன்றது அன்னை தெரேசா உணர்ந்ததுனால அந்த அன்பை யார்கிட்ட காமிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் கிடையாது. அவர் உங்களை நேசிக்கணுன்ற அவசியமே அவருக்கு கிடையாது. ஆனாலும் நேசிச்சார்ல, அதனாலதான் அது உண்மையான அன்பு. அதனாலதான் சொல்றேன், அன்னை தெரேசாவிலும் அதிகமான அன்பு, தாயை விட அதிகமான அன்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பிலும் சிறந்த அன்பு அவருடைய அன்பு மட்டுமே. அவரை வேண்டாம் என்று இதற்கு மேலே சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே. நண்பா, உன்னை தான் பார்த்து பேசுகிறேன், உன் இருதயத்தை பார்த்து பேசுகிறேன். இனியும் இந்த இரட்சகரை வேண்டாம் என்று சொல்லாதே, இருதயத்தை கடினமாக்காதே. நல்லது அல்ல, நல்லது அல்ல. உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். நான் மிரட்டும் தொனியிலே பேசுகலாம் என்று நீ நினைக்கலாம். இல்லை, உன் மனசாட்சியை குத்தி பேச வேண்டும் என்பதற்காக இப்படி பேசுகிறேன்.
கொஞ்சம் உன் மனசாட்சியை சொரிந்து விட்டு பார், நீ எவ்வளவு மோசமானவன் என்று உனக்கு அது என்ன செய்யும் சொல்லும். நியாயங்கள் சொல்லிக்கொண்டு நீ செய்கிற தவறுகளுக்கு நியாயம் சொல்லிக்கொண்டு தெரியாதே, உன் மனசு உன்னை ஏமாற்றிவிடும். இயேசு கிறிஸ்து மட்டுமே உன்னை காப்பாற்ற முடியும். அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள். அவரை ஏற்றுக்கொள்வதனால ஒரு லாசம் கிடையாது, ஒரு லாசம் கிடையாது, எல்லாமே கெயின் தான். ஏன்னா இந்த பூமியில கெட்டு போகாத வாழ்க்கை, அதுக்கப்புறம் நித்திய வாழ்க்கை அவர் தருகிறார். பாவம் மன்னிப்பை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், உயிர்த்தெழுதலை தருகிறார். உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். ஒரு நாள் 2 நாளைக்கு அல்ல, நித்தியமாய் மரணத்தை ஜெயித்து அவரை நேசி, அவரை ஏற்றுக்கொள். என்னோடு கூட நீயும் ஜெபிப்பாயா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ அவரை ஏற்றுக்கொள்ள விருப்பப்பட்டால் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீ கண்களை மூடி உன் வலது கரத்தை உயர்த்தி காட்டு. உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இல்லை என்றால் உன் வீட்டிலே போய் சிந்தி. ஆனால் காலம் தாழ்த்தி போடாதே. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணை நாள். அன்பு பிதாவே, உன்னுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையை உண்மையாக பேசியிருக்கிற உண்மை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளதை உள்ளதென்று சொல்லி இருக்கிறீர், இல்லாததை இல்லாததென்று சொல்லி இருக்கிறீர். இதற்கு மிஞ்சி பேசக்கூடிய மழுப்பல்கள் எல்லாம் தீமையாய் உண்டாயிருக்கிறது. ஆனால் நீர் தீமையானவர் அல்ல, நீர் பரிசுத்தமானவர். நீர் மாத்திரமே உண்மை. உண்மையாய் எங்களை நேசித்தீர். எங்கள் தாயை விட மேலான அன்பை எங்களிடத்தில் காட்டினீர். இந்த உலகத்தில் பல உன்னதமான அன்பு இருக்கிறது. நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் காரணத்தோடு எங்களை நேசிக்கிறார்கள். அது காதலியின் அன்பாக இருந்தாலும், தகப்பனின் அன்பாக இருந்தாலும், கணவனின் அன்பாக இருந்தாலும், மனைவியின் அன்பாக இருந்தாலும், பிள்ளைகளின் அன்பாக இருந்தாலும் ஒரு காரணம் உண்டு. ஆனால் மனிதனை நேசிப்பதற்கு, தேவதூதர்களை எல்லாம் விட்டுவிட்டு மனிதர்களை நேசிப்பதற்கு, இந்த பூமியில இருக்கக்கூடிய அழகிய படைப்புகள் எல்லாம் விட்டுவிட்டு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமா இந்த பூமியை சபித்து விட்டு பாவம் செய்த மனிதனை நேசிப்பதற்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லையே தேவனே. ஆனாலும் நேசித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை பார்க்கிற ஜனங்களும், இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரட்சிக்கப்படாத அருமையான பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ள உதவி செய். இன்று மனம் திரும்ப உதவி செய். நாட்களை தள்ளி போடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் கேள்விகளோடு வாழ்ந்தாலும், எங்கள் எதிர்காலமும் கரத்தில் இருக்கிறபடியினாலே எங்கள் கேள்விகளுக்கான பதில் எங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை. ஏனால் முக்காலத்தையும் அறிந்த தேவன் நீர். எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கேமராவின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை யார் யாரிடமெல்லாம் பார்க்கிறார்களோ அவர் எல்லாரையும் நீர் தொட்டு அவர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். காலம் சமீபமாக இருக்கிறது. உலகம் பொல்லாங்கிலே போய்கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதித்து உடைய வசனத்தினாலே திருப்தியாக்கினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உடையவர்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை கண்டுகொள்ள கிருபை பாராட்டும். சுற்றி இருக்கும் ஜனங்கள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் நல்லவர், உமக்கே மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.